Hi, this is Jishdiya channel. So it's Thursday morning, June 4, school open day. காலையிலே எங்கள் வீட்டில் செம்ம. ஸோ பிள்ளைங்க வந்து 1 week பிஃபோராகவே என்ன சொன்னாங்கன்னா, மம்மி எங்களுக்கு ஃபஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸும் காலிஃப்ளவர் பக்கோடா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டே அதையே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டீ வச்சு குடிச்சிட்டு முதல்ல காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் காலிஃப்ளவரில் போட்டுட்டு ஸோ ஏன் அப்படின்னா காலிஃப்ளவர் நமக்கே தெரியாத சின்ன சின்ன புழுலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ காலிஃப்ளவருக்கும் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களோட மைண்ட் செட் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகணும். அதனால் அவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுத்தா அவங்களும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். ஸோ ஃப்ரைட் ரைஸில் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, பீன்ஸ் இல்லை, அதனால் வந்துட்டு கேரட்டும் அவரைக்காய் அண்ட் தென் கேப்சிகம் போட்டு எக்கு போட்டு சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காலிஃப்ளவரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு காலிஃப்ளவருக்கு பக்கோடாக்கு தேவையான மிளகாத்தூள் சால்ட்டு எல்லாமே போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலிஃப்ளவருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் போட்டு காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ செய்யும் போதே பிள்ளைங்க வந்துட்டு மம்மி எங்களுக்கு ஒன்று கொடுங்கன்னு சாப்பிட்டாங்க. பிள்ளைங்க ஹாப்பியாக ஸ்கூல் போகிறத பார்க்கும் போது நமக்கு நம்ம என்ன சோர்வாக இருந்தாலும் அந்த சோர்வே போயிடுங்க. ஸோ அம்மாக்களோட காலை நேரம் எப்போவுமே இப்படி தாங்க, பிஸி. ஆனால் பிள்ளைங்களோட சிரிப்புக்காக எல்லாமே சந்தோஷமாக மாறிடுது. ஸோ எப்பயுமே வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுப்பேன். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட் ஜூஸ் போடுவேன், அப்படி இல்லைனா கேரட் இருந்தால் கேரட் ஜூஸு. ஸோ அந்த மாதிரி வந்து பீட்ரூட் இருந்ததுனால பீட்ரூட் ஜூஸே ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு பீட்ரூட்னால் ரொம்பவே பிடிக்கும், அதோட ஜூஸும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் பீட்ரூட் ஜூஸில் ஒன்றும் இல்லைங்க, பீட்ரூட்டு புதினா இருந்தால் புதினா போடலாம், அப்படி புதினா இல்லை அப்படின்னா கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு ஜூஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லாவே குடிப்பாங்க. ஸோ பீட்ரூட் வந்து அவ்வளோ நமக்கு வந்து ஹெல்த்தியும் இருக்குது. ஸோ அதனால் ஜூஸ் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், பீட்ரூட் ஜூஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பக்கோடாவும் போட்டாச்சு. போடும்போது பிள்ளைங்க வந்துட்டு என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மம்மி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யாதீங்க, எங்களுக்கு அதே ஃப்ரைட் ரைஸே கொடுத்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா, நம்மளோட ஒர்க் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்றதுனால ஹாப்பி ஆயிடுச்சு. லஞ்சும் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஸோ அவங்க லஞ்ச் பேக்கை பார்க்கும்போது மம்மி எப்போ தான் லஞ்ச் டைம் வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன அப்படின்னா எல்லாமே நியூ லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு மார்னிங் வந்துட்டு 9 o'clock தான் ஸ்கூல் டைம். ஆனால் அவங்க வந்து 8 o'clockலாம் மம்மி நம்ம 8:30க்கெலாம் சீக்கிரம் போயிடலாம், அப்போ தான் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் போய் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸான வீடியோ கால் என்னென்னா, அவங்க மாமா வேறு மார்னிங்கே கால் பண்ணிவிட்டு வீடியோ கால் பண்ணோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நிக்கினும் வந்து ஹாப்பியாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து கொஞ்சம் கவலையாயிடுச்சு, என்னடா நம்மளும் ஸ்கூல் போக போகிறோமா அப்படின்னு. அவர் இப்போ தான் LKG போக போகிறாரு. அவருக்கு வந்து June 10 தான் ஸ்கூல் ரியோபன்ங்க. ஸோ அதனால் அவங்க